கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இங்கே நியாயப்பிரமாணம் என்று பவுல் குறிப்பிடும் யூதர்களின் நியாயப்பிரமாணமானது வேறொரு இடத்தில் பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணம் என்று அது சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பது சாபத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பதாகும். அது மரண தண்டனைக்கு கீழ்ப்பட்டிருப்பதாகும். அது பாவத்தின் வல்லமைக்கு கீழ்ப்பட்டிருப்பதாகும். நாம் ஆவியானவரால் நடத்தப்படுவோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க அவசியம் இல்லை என்றுதான் பவுல் சொல்லுகிறார். உண்மைதான். நமது ஆத்துமாவில் ஆவியானவருக்கு நமது மாம்சத்துக்கும் இடையே போர் நடைபெறுகிறது. ஆனால் அந்த போரில் நாம் அனுதினமும் வெற்றி பெற முடியும். நாம் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட வேண்டியதில்லை. அப்படியானால் இந்த பாவத்தின் மீதான வெற்றியை நாம் எப்படி பெறுவது? ஆவியானவர் இடைவிடாமல் நம்மை நடத்த விடுவதன் மூலமாகத்தான் இந்த வெற்றியை நாம் பெறுகிறோம். பிரியமானவர்களே, நாம இதற்கு போராட வேண்டியதில்லை. ஆனால் நம்மை ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் வைத்திருக்க வேண்டும். ஆவியானவரின் வல்லமையால் நாம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம். யூதர்களும் மற்ற மதங்களை பின்பற்றுபவர்களும் தாங்கள் சட்டதிட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கைக்கொள்ளுவதன் மூலம் பாவம் செய்யாதபடி காக்கப்படுவோம் என்று நம்புகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. சட்டதிட்டங்களுக்கு மனிதர்களை பாவத்திற்கு விலக்கி காக்கும் வல்லமை கிடையாது. உண்மைதான், ஒருவேளை சட்டங்கள் மனிதர்களை ஒரு சில வெளிப்படையான பாவங்கள் செய்ய முடியாதபடி தடுக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளான பாவங்களை செய்யாதபடி அவை தடுக்க முடியாது. சட்டங்கள் மனிதர்களின் இருதயங்களை பாவ ஆளுகைக்கு விலக்கி சுத்திகரிக்க முடியாது. நமக்குள்ளே வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் மட்டுமே நாம் நமது இருதயத்தில் உள்ள உள்ளான பாவங்களின் மேல் வெற்றி பெற முடியும். இதை நினைவில் வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் முக்கியமாக நமது வெளிப்படையான செயல்களை அல்ல, நமது இருதயங்களையே அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் ஒன்றை கேட்டுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் இவ்வளவு அடிக்கடி பாவம் செய்வது ஏன்? அவர்கள் பாவம் செய்ய விரும்புவதால் பாவம் செய்கின்றனர். அவர்கள் பாவம் செய்ய தீர்மானிப்பதால் பாவம் செய்கின்றனர். சோதனை வரும்போது ஆவியானவர் நம்மை பார்த்து என்னிடம் வா என்கிறார். நாமோ மாட்டோம் என்கிறோம். உடனே பாவத்தில் விழுகிறோம். நாம் பாவத்தில் விழுவது மட்டுமல்ல, வேறொன்றும் நடைபெறுகிறது. ஆவியானவர் விலகி கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அவர் பாவமுள்ள சரீரத்தில் வசிக்க விரும்புவதில்லை. அவர் துக்கப்படுகிறார். ஆகவேதான் பவுல் எபேசியருக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அவர் எழுதினார். பிரியமானவர்களே, நாம் நமது பாவத்துக்காக மனம் வருந்தி அதை அறிக்கையிட்ட பின்னரே அவர் நம்மண்டை திரும்புவார். பிரியமானவர்களே, தனது ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு கிடக்கும், ஆவியில் வல்லமையின்றி தவிக்கும் யாராவது நம் மத்தியில் உண்டா? அப்படி யாரும் இருந்தால் பிரியமானவர்களே, அவன் தனது இருதயத்திற்குள் உற்று நோக்கி ஆவியானவரை துக்கப்படுத்திய மறைவான பாவத்தை கண்டுபிடிக்க கடவன். அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை விட்டுவிட கடவன். நாம் தேவனை விட்டு தூரம் போகும்போதெல்லாம் அதற்கு காரணத்தை கண்டுபிடிக்க அதிக தூரம் போக வேண்டியதில்லை. அது எப்போதும் நமது உள்ளத்தில் இருக்கும் மறைவான அல்லது அவ்வளவு மறைவானதல்லாத பாவமாகவே இருக்கும். பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே அப்பா, சாவாமை உள்ளவர் நீர், மரணத்தை ஜெயிக்கிறவர் அப்பா, மரணத்தை ஜெயித்து வெற்றியை தந்தவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், உன்னதத்தில் வெற்றி இருக்கிறவர் நீர். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. 24 மூப்பர்கள் மற்றில் அமர்ந்திருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் அப்பா நீர்.
ஹல்லேலூயா. அப்பா, இயேசு என்கிற இந்த நாமமே அல்லாமல் மனுஷர்களிடத்திலே பூமியிலே வாழக்கூடிய எந்த ஜீவ ஜந்துகள் மத்தியிலுமே ராஜா வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு என்கிற நாமம். ராஜா, இந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது, அங்கே அதிசயம் உண்டாகிறது. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நேரத்திலும் கிரியை செய்வாராக. எங்கள் உள்ளங்களில் காணக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருக்கிற ஏதோ ஒரு பாவ கரை எங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதே எங்களை கழுவும். ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வல்லமையினால் எங்களை கழுவும். இயேசு மகராஜாவே, எங்கள் இரட்சகரே, அப்பா, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும். அப்பா, நாங்கள் செய்த அக்கிரமங்களை, நாங்கள் மறைவாக செய்த பாவங்களை, அப்பா, ஒருவேளை நாங்கள் அறிந்து தெரிந்த பாவங்களை இந்த நேரத்திலே நான் அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி என்னோடு கூட ஜெபிக்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதும் அறிக்கை செய்வார்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை, ஒருவேளை நான் என்ன பாவம் செய்தேன் என்று அவர்கள் யோசிப்பார் என்று சொன்னால் ஆவியானவர் நீர்தாமே உதவி செய்வீராக. ஆமா ராஜா, எஸ்டடி தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்காப்பா. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ பிழைப்பான். ராஜா, இந்த நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள எங்களை ஆளுகை செய்யும், எங்களுக்குள் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிறவர்கள் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே, இந்த நேரத்திலே எங்களுக்காக நீர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக இப்பொழுதே இயேசு மகராஜன் பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதே எங்களுக்காக இயேசு மகராஜனிடத்தில் நீர் வேண்டிக் கொள்வீராக. எஸ்டடி ராஜா, இந்த நேரத்திலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் மன்னிக்கிறீர், நீர் ஏற்றுக்கொள்கிறீர் சுவாமி. மீண்டும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அதே பாவத்தில் விழாதபடி, ஆமா ராஜா, உம்முடைய சித்தமில்லாத காரியங்களை செய்யாதபடி நீர் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாப்பீராக ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே ராஜா, ஒருவேளை நாங்கள் தவறி விடுகிறோம் அப்பா, ஆனாலும் எங்களை கை தூக்கி மறுபடியும் நிறுத்தக்கூடிய எங்கள் தகப்பனீர் இருக்கிறீர் சுவாமி. ஆமா ராஜா இயேசுவே, எங்களுக்கு யுத்தம் பண்ண கற்றுக்கொடும். ஆமா ராஜா இயேசுவே, சத்துருக்களை எதிர்த்து நிற்க கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள்ளிருந்து நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை நீர் எங்களுக்குள்ளிருந்து பேசும். பிதாவுக்கு பிடித்தமான விருப்பமான வார்த்தைகளை சொல்லி அவரை உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த ஜெபிக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, அவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்தில் இந்த நாளிலே கிரியை செய்யட்டும் அப்பா. ஆமா ராஜா, ஒருவேளை வியாதி குணமாகாமல் இருப்பதற்கு ராஜா பாவங்கள் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் வேதம் சுட்டி காண்பிக்கிறது, 38 வருஷமாக வியாதியாயிருந்த அந்த மனுஷனுக்கு அவனுடைய சரீரத்தில் அந்த வியாதி நீங்காதிருந்த பொழுது அப்பா, அவனை தேடி வந்து அவனுக்கு நீர் அற்புத சுகமளித்தீர். ஆனால் மாறாக நீர் சொன்னீர், இனி நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி அவனை நீர் விடுதலையாக்கினீர் அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை எவன் ஒருவனும் நீதிமான் என்று சொல்ல முடியாது. ஆமராஜா, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவரும் நீதிமான அல்ல அப்பா. ஆனால் எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாங்கள் கழுவப்பட்டு ராஜா, இன்றைக்கும் நாங்கள் பரிசுத்தமாகி நீதிமானாய் நிற்பது என் ஆண்டவராகிய இயேசு ஒருவராலேயே. அவருக்கே கனம், அவருக்கே துதி, அவருக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, உம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்து எங்களை விடுதலையாக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை நீக்கும்படியாக ஆமா ராஜா, எங்கள் பாவத்திற்கு பலியாக உம்முடைய குமாரனை நீர் கொடுத்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. தகப்பன் உள்ளம் கொண்ட எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய அன்பினால அப்பா நாங்கள் நிரம்ப ஆசைப்படுகிறோம் சுவாமி. எங்களை உம்முடைய அன்பில் மூழ்க செய்யுங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்க செய்யுங்கப்பா. ஆமா ராஜா,
எங்களுக்குள் காணக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகுமே. ஆமாம் ராஜா இயேசுவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜா, தேவையானது ஒன்றே அப்பா, அது உம்முடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடப்பது, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா தேவ சமாதானம் இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அது நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற அந்த நேரத்தில் கூட சத்துருடைய கிரியைகள், போராட்டங்கள் வெளிப்படும் என்று சொன்னார். ஜெபிக்கிற அந்த நேரத்திலே அப்பா ஒரு மாபெரும் மாற்றமும் விடுதலையும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், பாவ அறிக்கை பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், அநேகர் சத்துடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் உங்களை தொடுகிறார், உங்கள் அசுத்தத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிற பொழுது அதை அறிக்கை செய்ததை விட்டுவிடுங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியை உங்கள் வீட்டிலே உண்டாகும். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை மறுபடியும் கட்டுவார். அவர் மறுபடியும் உங்களை நிலைநிறுத்துவார். இழந்து போன உங்கள் ஸ்தானத்திலே மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துவார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். அவரிடத்தில் வருகிற யாவரையும் அவர் அன்பு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வியாதிகளை, பலவீனங்களை, பிசாசுகளை துரத்தி தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிற ஒரு அன்புள்ள அரவணைக்கும் தெய்வம்தான் என் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அப்பாவிடத்தில் கேளுங்கள், ராஜா என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரியும். இந்த நாளில் ஒரு புதிய பலத்தை எனக்கு தாரும். என் பிரச்சனைகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். என் சூழ்நிலைகளை நீர் அறிவீர். என் வேதனைகளை அறிவீர். என் இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை நான் யாரிடத்தில் சொல்ல, ஆனால் நீர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர். என் பிரச்சனைகளை நீர் கேட்டு என் உள்ளத்தை நீர் லகுவாக மாற்றுகிறீர். எனக்குள்ளே உம்முடைய சமாதானத்தை நீர் தருகிறீர். ராஜா, இந்த நேரத்திலும் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னமும் எங்களை நிரப்பட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்திலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வியாதிகள் மறைவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேன்சர் கட்டிகள் மறைவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இப்பொழுதும் நன்றி செலுத்துகிறேன். அமராஜா, ஹல்லேலூயா. தீராத வியாதிகள் இப்பொழுது தீர்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த புற்றுநோய் முற்றிலுமாக நீங்கி போக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இதை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுதும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் அப்பா பாவ மன்னிப்புகளை கேட்ட அமராஜா இயேசுவே, ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா உம்முடைய கற்பனையின்படி நடக்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது உம்முடைய இரக்கம் உண்டாகிறது. அமராஜா, நீர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறீர் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இந்த நாளிலே நீர் அதிசயங்களை செய்கிறீர் அப்பா. தங்கள் வியாதி இருக்கிற இடத்துல அப்பா இப்பொழுதும் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. எஸ் டாடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார், எந்த மதம், எந்த இனம் என்று பார்ப்பதில்லை, எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள். அமராஜா, எஸ் டாடி, ஹல்லேலூயா. மனிதன் தான் அப்படி பார்க்கிறான், ஆனால் நீர் அப்படி அல்ல. நீர் எல்லோரையும் உடைய பிள்ளைகளாய் பார்க்கிறீர். உம்மிடத்தில் வருகிற யாராக இருந்தாலும் சரி, நீர் அவர்களை கட்டி அணைத்து கொண்டு அவர்களை முத்தமிடுகிறீர். எஸ் டாடி, அவர்களை உம்முடைய மார்பில் நீர் போட்டுக் கொள்ளுகிறீர் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, மனிதன் எங்களை கைவிடலாம், மனிதன் எங்களை புறக்கணிக்கலாம், எங்களை ஆகாதவன் என்று சொல்லலாம், ஆகாதவள் என்று சொல்லலாம், உன்னால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லலாம். ஆனால் இயேசுவே, எங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றுகிறவர் நீர். நிச்சயமாகவே மாற்றுவீரப்பா. அற்பமாய் நினைக்கப்பட்ட இடத்தில் எங்களை ஆச்சரியமாக நீர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய தெய்வம் சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டின என் தெய்வமே, ராஜா, கட்டுட்டவர்களை இந்த நேரத்தில் விடுதலை ஆக்குவீராக. தேவ வல்லமை இப்பொழுது அதிகமாக வெளிப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் அதிகமான பிரசன்னம் ஊற்றப்படட்டும். இன்னும் அதிகமான மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே உணர்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். ராஜா இயேசுவே, அவன் தேவனை தரிசிப்பான், தேவனிடத்தில் பேசுவான். ஹல்லேலூயா. அவருடைய உணர்வுகளை அவன் அறிந்து கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் டாடி, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ராஜா, மகத்துவம் உள்ளவருடைய கரம் இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே,
அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி உடைய மகத்துவம் வெளிப்படட்டும். சர்வ வல்லமை உள்ளவர், இந்த நேரத்திலும் சத்துருக்களை நீர் துரத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய விடுதலைக்காக நான் இப்பொழுது பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை அலைக்கழிக்கிற, பயமுறுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, தூஷண வார்த்தை பேசுகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு வெளியேறி நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சத்துருக்கள் இப்பொழுது விலகி போவதாக. ஹல்லேலூயா. பிசாசுகள் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். எப்படிப்பட்ட கிரியைகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, எந்த இடத்துல மறைந்திருக்கும் என்று சொன்னாலும் சரி, நான் இயேசுவின் வார்த்தையை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கும் என் தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. இந்த நாளிலிருந்து அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாகட்டும். இரவில் படுக்கிறவர்கள் நல்ல தூக்கத்தை நீர் கொடுப்பீராக. தூக்கம் வராதபடி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும். நல்ல சுக நித்திரை என் தேவன் இந்த நாள் முதலாய் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. குழப்பத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எண்ணங்களை விட்டு வெளியேறட்டும். சிந்தையை விட்டு வெளியேறட்டும். சரியத்தை விட்டு வெளியேறட்டும். ஓ ரீவதலபா சிக்கல வரிக்கால தியான் துணதிபிலி. சரியத்தில் இருக்கிற அவயங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் பிசாசுகள், இச்சையின் நாவிகள் வெளியேறுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது நீர் கிரியை செய்கிறீர், அற்புதம் செய்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் அப்பா இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. சமாதானம் உள்ள நாளாக இருக்கட்டும். நிறைவான நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கிற நாளாக இருக்கட்டும். ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும். இது ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருப்பதாக என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.